இந்திய பயணத்தை முடித்து நம்ம தாய்லாந்து திரும்பி போனதுமே தாய்லாந்தில் வந்து அவங்களுடைய புத்தாண்டு வந்துருச்சு. அதாவது தமிழில் வந்து சித்திரை ஒன்று வந்துச்சுல்ல, அதே காலகட்டத்தில் தான் தாய்லாந்து மக்களுடைய புத்தாண்டு வந்துச்சு. அப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்த கோவிலுக்கு போனோம். அங்கே வந்து எனக்கு ஸ்ரீரங்கத்தில் நடந்தது மாதிரி இங்கே நடக்கலை. இங்கே வந்து யார் வேணாலும் புத்தரை தொட்டு வணங்கலாம், வழிபடலாம் அப்படின்னு எனக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க புத்தரை வழிபடுறதுக்கு. நம்ம ஊர் கோவில்களில் இருக்க மாதிரியே மணி வந்து தாய்லாந்து புத்தர் கோவில்கள்லையும் இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். ஏறக்குறைய தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரியே தாங்க. தாய்லாந்தில் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த கம்யூனிட்டி மக்கள் வந்து அங்கங்கே வந்து புத்தர் கோவில்கள் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோவில்களில் தான் அந்த கம்யூனிட்டியில் நடக்கிற, அதாவது கெட்ட விஷயங்கள் என்ன சொல்கிறதுனா இறப்பு. இப்போ அந்த கம்யூனிட்டியில் யாராவது இறந்தால் அருகில் இருக்கக்கூடிய புத்த கோவிலில் தான் அந்த உடலை வந்து தகனம் செய்வாங்க. புத்த மதத்துப்படி உடலை வந்து எரிக்கிறது தான் வழக்கம். ஸோ நம்ம முன்னோர்களோட தகனம் செய்யப்பட்ட அந்த எலும்பு இருக்குல்ல, அதை வந்து கோயிலில் இருக்கக்கூடிய கல்லறை மாதிரி கட்டி அங்கே வந்து எலும்பு துண்டுகள் வந்து வச்சு அந்த இடத்துல வந்து அவங்க முன்னோர்களை வந்து வழிபடுவாங்க. நம்ம எப்படி தீபாவளிக்கு முன்னோர்களை வழிபடுவோமோ அதே மாதிரி இங்கே சித்திரை ஒன்று நம்மளுக்கு வந்து சித்திரை ஒன்று, தாய்லாந்தில் வந்து அவங்களோட புத்தாண்டு ஒன்று. ஸோ அந்த நாள் வந்து கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்தருக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வழிபட்டுட்டு, அதே மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களோட கல்லறை நினைவிடம், அந்த நினைவிடத்தில் அவங்களுக்கும் வந்து வழிபாடு செஞ்சு புத்தாண்டை வந்து கொண்டாடுறாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்த முன்னோர்களுக்கு தண்ணீர் படைப்போம், அப்புறம் படையல் போடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். தாய்லாந்துலேயும் அதே மாதிரி தண்ணீர் படைக்கிறாங்க. மற்றபடி ட்ரிங்க்ஸு, இப்போ இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ரிங்க்ஸும் படிக்கிறாங்க. பத்தி யூஸ் பண்ணுறாங்க, நம்ம மாதிரியே பத்தி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சூடம் கற்பூரத்துக்கு பதில் வந்து மெழுகுவர்த்தி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வழியாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தோன்னா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம பாப்பா வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாப்பாவுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் வாங்கி அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி இதில் வந்து இப்போ நம்ம பாப்பா வந்து நீட்டாக சம்மரை கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக இங்கே தாய்லாந்தில் வந்து இந்த சம்மர் டைமில் வந்து சொங்க்ரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை. சொங்க்ரான்னா என்ன, அதான் தாய்லாந்து புத்தாண்டு. இந்த புத்தாண்டு நேரத்தில் மக்கள் வந்து ஒருவருக்கொருவர் தண்ணீர் ஊற்றி வந்து விளையாடுவாங்க. இப்போது நம்ம ஊரில் ஒரு சில ஊர்களில் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு கொண்டாடுவாங்க, காணும் பொங்கலுக்கு. ஒரு சில ஊர்களில் அந்தந்த கோவில் திருவிழா அப்போது அந்த மஞ்சள் நீர் ஊற்றி விளையாடுவாங்க. ஆனால் தாய்லாந்தில் பார்த்திங்கன்னா இவங்களோட புத்தாண்டு, அதாவது நம்ம சித்திரை ஒன்று வர நேரத்தில் இவங்க புத்தாண்டு வருது இல்லையா, அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து ஒருவருக்கொருவர் தண்ணீர் ஊற்றி அதை வந்து கொண்டாடி வரவேற்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் சித்திரையில் எப்படி வெயில் அடிக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வெயிலை வந்து சமாளிக்கிற விதமாக இவங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த வேர்ல்டு வாட்டர் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த தண்ணீர் ஊற்றி விளையாடும் விளையாட்டை வந்து அன்னைக்கு கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள், ஒரு சில இடங்களில் 5 நாளைக்கு கூட கொண்டாடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொண்டாடுறது மூலமாக அந்த சித்திரை வெயிலை வந்து மக்கள் வந்து ஈஸியாக கடந்து போயிடுறாங்க. இப்படி தான் நான் வந்து என்னுடைய சித்திரை ஒன்று புத்தாண்டை வந்து இங்கே கொண்டாடினேன் தாய்லாந்தில். தாய்லாந்து மக்களும் இப்படி தான் வந்து அவங்களுடைய அந்த சொங்க்ரான்ங்கிற பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம இந்திய உணவு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஸோ நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து இந்த பப்பாட்ஸ் அப்பளம் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ உள்ள இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. ஆனால் இது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் கிடையாது, சாதாரணமான ஒரு இடத்துல தான் இருக்குது. ஒரு கேஸ் ஸ்டேஷன், பெட்ரோல் பேங்க்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்குது. ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேங்காக் மெயின் சிட்டியை கம்பேர் பண்ணும்போது ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பேங்காக்கில் அங்கே மெயின் சிட்டி டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு சொல்லுவோம்ல, அங்கே பார்த்திங்கன்னா விலை ரொம்ப அதிகம். இங்கே இப்போ தான் மெனுவெல்லாம் செக் பண்ணேன், பரவாயில்ல. அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு 30-40 பாத் வந்து கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே சிக்கன், மட்டன், ரொட்டி, அது இது எல்லாமே பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் ஓகே தான். ஆனால் டேஸ்ட் நம்ம இப்போ செக் பண்ணலாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் தான் மெயின் ரிசப்ஷன். ஸோ இங்கே வந்து இந்த பேங்க் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கேஸ் ஸ்டேஷன். ஸோ இந்த கேஸ் ஸ்டேஷன் ஏரியா பக்கத்தில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, ராயல் பிரியாணி, டேஸ்ட் ஆஃப் இந்தியன் கிச்சன்.